இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா வலிதான் பேர பிள்ளைங்க தாயில்லாத பிள்ளைங்க தழுவிங்க நாலு ஆம்பளை பசங்க மருமாயா இருந்து போன அம்மாவன் எங்கே போகிறதுல வேலை விட்டிக்கு அவனுக்கு கால் தெரிய மாட்டேங்குது என்ன அதை பண்ணுறதுனா அதான் சம்பாதிச்சு கொண்டாந்து போடுறேன் கத்தி கழிச்சு கொடுக்குறேன் 10 பைசா கையில் இல்லாத ஆதார் கார்டு ஒன்றும் இல்லை பையனுக்கு ஒரு ஆதார் கார்டும் கிடையாது ஒரு ரேஷன் கார்டும் கிடையாது எங்களுக்கு எதுவுமே எங்கள் ஊரில் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியும் கேட்டு தாக்காலத்தில் கட்டணும்னா யாருமே உனக்குலாம் ஆதார் கார்டு இல்லை பஞ்சம்பசி பார்த்த சனம் படையிருந்தும் பயந்த சனம். இந்த லெஜமால் ஜோஸ் என்கிற செங்கேணி உங்கள் வீட்டிற்கு வரும்பொழுது வீட்டு வாசல் வாயை கதவை திறந்து சோஃபாவில் உட்காத்தி வைத்து அம்மா நீங்கள் என்ன அருந்து வருகிறீர்கள் தேநீர் வேண்டுமா அல்லது ஏதாவது பழரசம் வேண்டுமா என்று கேட்பீர்கள். ஆனால் உண்மையிலேயே செங்கேணி உங்கள் வீட்டுக்கு வந்தால் பின் கதவையாவது திறந்து ஏதாவது தண்ணீர் குடிப்பீர்களா என்று கேட்டேன். பட்டக்காயம் எத்தனையோ ராசாத சொல்லி புட்டாரிடுமோ ராசா. இது திரைக்கதையில் இடம்பெறவில்லை. இந்த பெண்மணி அந்த காவல்துறையில் தவறு செய்தவர்கள் மீது வழக்கு நடத்தும் பொழுது இவரை நேரடியாக அணுகி அவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அவர்கள் உறுதியளித்தார்கள். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கூட சம்பாதிக்காத இந்த பெண்மணி 1 லட்சம் ரூபாயை உதறிவிட்டார்கள். Titans of Tamil Nadu. Title sponsor MCR Pure Cotton Club formal and casual shirts supported by Namma Family Group கனவுகள் நிறைவேறும் இடம் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் powered by Sunland பிசுபிசு இல்லாத Sunland refined sunflower oil ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு அசோசியேட் ஸ்பான்சர் டார்லிங் AC திருவிழா இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் AC ஃபுட் ஸ்பான்சர் சேலம் ஆரா பிரியாணி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி ரிஃப்ரெஷ்மென்ட் பார்ட்னர் மெரிபா லைஃப் இன் எவ்ரி டிராப் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா பை விந்தம் சென்னை எக்மோர் டிராவல் பார்ட்னர் தமிழ் டாக்ஸி சர்வீசஸ் எஸ் கார்ஸ் சென்னை. ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களை பெருமகிழ்வோடு கலாட்டா டைட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறது. இப்ப யாருக்கு எதற்கு விருது என்பதை திரையில் காணலாம். Golden icon of inspiration, humanitarianism, and the award goes to Honorable Justice K. Chandru, former Judge, Madras High Court. செங்கேணி அம்மா அவர்கள் மேடைக்கு வருமாறு அவர்களை தாழ்மையோடு அழைக்கிறேன். இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா. எனக்கு பேர பிள்ளைங்க தாயில்லாத பிள்ளைங்க தழுவிதுங்க நாலு ஆம்பளை பசங்க மருமாயா இருந்து போன அம்மாவன் எங்கே போகிறதுல வேலை விட்டிக்கு அவனுக்கு கால் தெரிய மாட்டேங்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது என்ன அதை பண்ணுறதுனா அதான் சம்பாதிச்சு கொண்டாந்து போடுறேன் கத்தி கழிச்சு கொடுக்குறேன் 10 பைசா கையில் இல்லாத நான் என்ன பண்ணுங்க பிள்ளைல வயசு தவிக்கிறப்ப என்ன பண்ண சொல்லுங்க எனக்கு ஒன்றும் பேச முடியலைங்க மூச்சு வருது எனக்கு. ஒரு ஆதார் கார்டு ஒன்றும் இல்லை பையனுக்கு ஒரு ஆதார் கார்டும் கிடையாது ஒரு ரேஷன் கார்டும் கிடையாது எங்களுக்கு எதுவுமே எங்கள் ஊரில் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியும் இப்போ கேட்டு தாக்காலத்தில் கட்டணும்னா யாருமே உனக்குலாம் ஆதார் கார்டு இல்லை புது ஆதார் கார்டுலாம் போட மாட்டோம் பழுசு தான் வசூல் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க எதுனாத்தை வச்சு நாங்கள் சாப்பிட சொல்லுங்கள். இன்னும் நீதி கிடைக்காம இருக்கிற இவர்களுக்கு நானே எம்மனோ கேட்டு பார்த்தேன் ஒரு ஆதார் கார்டை என் மகனுக்கு ஆதார் கார்டு கிடையாது என் பேத்திக்கும் ஆதார் கார்டு இல்லை எனக்கு இருக்குது இங்கே மெட்ராஸில் கொடுத்தது. கடுமையான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வேண்டும் என்று கேட்பவர்கள் பாதிக்கப்பட்டவருடைய மறுவாழ்வை பற்றியோ அவருடைய புனர் வாழ்வை பற்றி பேசுவதில்லை. இந்த பார்வதி அவர்களுக்கு நீதிமன்றம் 1993 வருடம் 3.5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடாக கொடுத்தார்கள்.
நான் அப்பொழுது சொன்னேன், இவர்கள் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன துண்டு நிலம் கூட இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே அந்த கிராமத்தில் வாழ்வதற்கு நிலம் கொடுங்கள் என்று. இன்னும் என்னவெல்லாம் என்று கேட்பீர்கள் என்று நீதிபதிகள் கேட்டார்கள். நான் சொன்னேன், பாதிக்கப்பட்டவர்கள் எந்த விதமான பழைய கசப்புணர்வுகள் இல்லாமல் மறுவாழ்வு வாழ்ந்து தங்கள் வாழ்வை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதற்கான நிவாரணம் கொடுப்பதுதான் குற்றவியல் சட்டத்துடைய ஆதாரம். விக்டிமாலஜி, பாதிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை என்ன, அதற்கான உதாரணம் என்று. இந்த ஜெய்பீம் படம் வந்த பிறகு அதில் கதாநாயகனாக நடித்த சூர்யா அவர்கள் இந்த படத்தில் வந்தது பிறகு தன்னுடைய சொந்த திரைப்பட கம்பெனி சார்பில் இந்த பெண்மணிக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். அது நீதிமன்றம் கொடுத்ததல்ல, சினிமா தயாரிப்பாளர்கள் கொடுத்தார்கள். ஆனால் அதையெல்லாம் விட எனக்கு ஒரு முக்கியமான ஒரு உண்மையை நான் இங்கே சொல்ல வேண்டும். ஒரு நாள் எனக்கு ஒரு எக்மோரிலிருந்து ஒரு தொலைபேசியிலே ஒருவர் என்னை அழைத்தார்கள். நீங்கள் யார் என்று கேட்டேன். நான் காவல்துறையில் உதவி ஆய்வாளர் என்று சொன்னார். அவர் என்னிடம் இந்த அம்மாவுடைய விலாசத்தை கேட்டார். எனக்கு ஒரு பயம், இந்த அம்மாவை ஏதாவது செய்து விடுவார்களோ. ஏனென்றால் கேட்பவர் ஒரு காவல்துறை சேர்ந்தவர். நான் எதற்காக கேட்கிறீர்கள் என்று சொன்னேன். இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த தாயாரின் மேல் எனக்கு பரிதாபம் இருக்கிறது. ஆகவே நான் ஏதாவது ஒரு தொகை கொடுக்க வேண்டும் என்று ஒரு காவல் ஆய்வாளர் சொன்னார். நான் சொன்னேன், இந்த தாயாரை பாதுகாப்பதற்கு ஒரு பொது உடைமை கட்சி இருக்கிறது, அந்த கட்சி அலுவலகத்தில் கொடுத்து விடுங்கள் என்று. இல்லை ஐயா, ஒரு முறை மட்டுமல்ல, மாதா மாதம் பணம் அனுப்ப வேண்டும். ஏனென்றால் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது, அதே காவல்துறையை சேர்ந்தவன் என்று சொன்னார்கள். இப்படி மனிதாபிமானம் இந்த உலகத்தில் இருந்தாலும் அரசு இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தெளிவான திட்டம் வகுத்து அதற்கான தொகை வகுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். அது இவர்களுக்கும் மட்டுமல்ல, ஒவ்வொரு வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இருக்கும். நான் மதுரையில் இருக்கக்கூடிய பொதும்பு கிராமத்திலே 83 சிறுமிகளை ஒருவன் பாலின கொடுமைப்படுத்திய ஒரு தலைமை ஆசிரியருக்கு 56 ஆண்டுகள் தண்டனை வழங்கினார்கள். ஆனாலும் அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு பெரியவர்களாகிவிட்டார்கள். அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் நிவாரணம் அரசு வழங்குவதற்கு நான் உத்தரவிட்டேன். அப்படி ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களை நாம் காப்பாற்ற முடிந்தால் பலரும் குற்றவாளிக்கு என்ன தண்டனை என்பதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். குற்றவாளியுடைய தண்டனை நீதிமன்றம் பார்த்து கொள்ளும். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை சமுதாயம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த படத்தொழிலிருந்து நான் தெரிந்து கொண்ட உண்மை. இந்த படத்திற்கு இந்த தாயாருடைய பெயர் செங்கேணி என்று மாற்றப்பட்டிருந்தது. செங்கேணி என்ற பாத்திரத்தில் லிஜமோல் ஜோஸ் என்ற நடிகை நடித்தார்கள். அவளுக்கு ஒரு பரிசு வழங்கினார்கள். அந்த பரிசு விருதை என்னிடம் கையால் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதே போல் ஒரு மன்றத்திலே மேடையிலே அந்த பெண் வந்தார்கள். வரும்பொழுது அந்த அரங்கத்திலிருந்து அனைவரும் கைதட்டி மிகப்பெரிய ஆரவாரம் படுத்தார்கள். ஏனென்றால் உண்மையிலேயே அந்த படத்தில் அந்த பெண் சிரமமாக நடித்திருந்தார்கள். இந்த விருதை கொடுத்த பிறகு அந்த விழா ஏற்பாட்டு செய்தவர்கள் என்னை 2 நிமிடம் பேசுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பெரிய படம், 2.5 மணி நேரம் படம், அது 2 நிமிஷத்தில் என்ன பேச முடியும் என்று எனக்கு கற்பனை ஓடவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். இந்த லிஜமோல் ஜோஸ் என்கிற செங்கேணி உங்கள் வீட்டிற்கு வரும்பொழுது வீட்டு வாசல் வாயை கதவை திறந்து சோஃபாவில் உட்காத்தி வைத்து ஃபேன் ஏசி எல்லாம் போட விட்டு, அம்மா நீங்கள் என்ன அருந்து வருகிறீர்கள், காப்பி வேண்டுமா, தேநீர் வேண்டுமா, அல்லது ஏதாவது பழரசம் வேண்டுமா என்று கேட்பீர்கள். ஆனால் உண்மையிலேயே செங்கேணி உங்கள் வீட்டுக்கு வந்தால் பின் கதவையாவது திறந்து ஏதாவது தண்ணீர் குடிப்பீர்களா என்று கேட்டேன். திரைக்கும் நிஜ வாழ்வுக்கும் இருக்கிற இடைவெளி ரொம்ப பெரிய இடைவெளி. இதே தாயார் நம் வீட்டிற்கு வந்தால் நாம் எப்படி நடத்துவோம்? ஒரு லிஜமோல் ஜோஸ் திரை பிம்பத்தை பார்த்து நாம் ஆதங்கப்படும் பொழுது உண்மையிலே இது போன்ற தாயார்கள் நூற்றுக்கணக்கிலே தெருக்களிலே நாம் பார்க்கிறோம். எவ்வளோ பேர் மீது நம்முடைய மனிதாபிமானம் படர்ந்து அதன் மூலம் நாம் சேவை செய்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தா உண்மையிலே கிடையாது. There is a vast discrepancy between real and the real life. இந்த இடைவெளி என்றைக்கு குறைகிறதோ அன்றைக்கு தான் மனிதாபிமானம்
இந்த உலகத்திலே தழைத்து நிற்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நீங்கள் தொடர்ந்து நிறைய பொது உடைமை மற்றும் சமூக தேவைகளை பற்றி பேசுனீங்க. திரையில் உங்ககிட்ட 3 படங்கள் காட்டுறோம் சார். அதில் எந்த படம் முதன்மையானது, முக்கியமானது, இப்போது தேவையானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மூவரில் உடனடியாக இவரின் சித்தாந்தங்களும் இவர் சொன்ன விஷயங்களும் நாம் செயல்படுத்தணும்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நாம் என்றைக்குமே ஒரு மூர்த்தியை ஏற்றுக்கொண்டதில்லை, மும்மூர்த்திகளும் நமக்கு தேவை என்பதுதான் உண்மை. ஒவ்வொருவரும் ஒரு பகுதியிலே தங்களுடைய ஆளுமையை செலுத்தி இருக்கிறார்கள். இந்த 3 கலவை தான் நம்முடைய நாட்டை உய்விக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மேடையில் இன்னொரு விஷயம் நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். இது திரைக்கதையில் இடம்பெறவில்லை. இந்த பெண்மணி அந்த காவல்துறையில் தவறு செய்தவர்கள் மீது வழக்கு நடத்தும் பொழுது இவரை நேரடியாக அணுகி அவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அவர்கள் உறுதியளித்தார்கள். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கூட சம்பாதிக்காத இந்த பெண்மணி 1 லட்சம் ரூபாயை உதறிவிட்டார்கள். என்னுடைய வக்கீல் பார்த்துக்கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நான் எதிர்பார்த்தது போல் ஒரு நாள் மதியம் அந்த 4 காவலர்களும் என்னுடைய அறைக்கு வந்தார்கள். எனக்கு பெரிய அதிர்ச்சி. 4 பேரும் ஒரு சின்ன பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய மேஜையில் வைத்து, ஐயா இதை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். பெட்டியை வேற திறந்து காட்டுகிறார்கள். பெட்டி முழுக்க கரன்சி நோட்டாக இருக்கு. எனக்கு கையும் ஓடவில்லை, காலம் ஓடவில்லை. ஆனால் இது போன்ற ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததில்லை. நான் நேரடியாக உயர்நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியிடம் சொன்னேன், இந்த வழக்கு நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று முனைகின்ற நேரத்தில் இந்த வழக்கை நடத்தக்கூடிய எனக்கே லஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த காவலர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் உடனடியாக காவல்துறை தலைமை அதிகாரியிடம் வரவழைத்து அவர்களை எல்லாம் பதவியிலிருந்து தற்காலிகமாக வேலை நீக்க சொல்லி உத்தரவிட்டார்கள். அதுவரை அந்த காவலர்கள் பதவியில் இருந்தார்கள். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அவர்கள் தற்காலிக வேலை செய்யப்பட்டார்கள். இந்த பெண்மணி எதற்கும் வளைந்து கொடுக்காமல் அவர்களுக்கு தண்டனை வழங்கும் வரை உறுதியாக இருந்தார்கள். 100 ரூபாய் சம்பாதிக்காத ஒருவர் 1 லட்சம் ரூபாயை உதறிவிட்டால் அவருடைய மன உதிரியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது சாதாரண ஒரு ஏழை மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறுதி யாருக்கும் இருப்பதில்லை. பல பேர் பணத்தை பார்த்தவுடன் மயங்கி விடுக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதையெல்லாம் தாண்டி இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உறுதியுடன் நின்றதை நான் என்றைக்கும் நினைவு கூறுவேன். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், படத்திலே இதை திரைக்கதையை மாற்றி எழுதியிருக்கிறார்கள், அது ரசிகர்களுக்காக. ஆனால் உண்மை சம்பவம் இந்த பெண்மணி நேரடியாக தனக்கு கொடுத்த லஞ்ச பணத்தை வேண்டாம் என்று சொன்னதுதான் உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் 2 பெரிய பெரிய மனிதர்கள் அப்படின்னு தான் சொல்லி இதான் சார் கேட்டேன். அதாவது எங்களுக்கு நீ கொடுக்கறது எதுவும் வேண்டாம், நீதி தான் முக்கியம் அப்படின்னு பார்த்த அந்த நீதி அரசரும் இங்கே தான் இருக்காங்க. நம்ம எல்லார்கிட்டையும் ரொம்ப உயர்ந்து நிற்கிற அம்மாவாக தான் இவங்க இருக்காங்க. ஏம்மா சொல்லிட்டீங்க வேண்டாம் அப்படின்ட்டீங்க, இல்லை நியாயம்தான் வேணும், நீதி தான் வேணும்னு இல்லையா? அப்பதான் கேட்டான். எப்படி அப்படி ஒரு மன தைரியம் வந்தது? மனசு வந்து அப்போ அந்த நேரம் தைரியம் வந்தது. கேட்டேன், எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு நியாயம்தான் வேணும், நியாயம்தான் வேணும்னு கேட்டேன். அதெல்லாம் சேர்ந்து விட்டாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல்கள். அனைவருக்கும் கிட்டுவதில்லை. இவர்களுடைய வழக்கில் எங்களுடைய அதிர்ஷ்டவசமாக நீதிபதி மிஸ்ரா அவர்கள் பாட்னா உயர்நீதிமன்றத்திலிருந்து இங்கு மாற்றமாகி வந்தார்கள். அவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பு காட்டக்கூடியவர்கள். எந்த விதமான தயவுதாட்சியம் இல்லாமல் ஹேபியஸ் கார்பஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்கருவ மனுவில் நிச்சயமாக உத்தரவு போடுவார்கள். இந்த கதை, இந்த திரைக்கதை, இந்த படத்தில் உண்மையான கதாநாயகன் நீதிபதி மிஸ்ரா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிபதி மிஸ்ரா அவர்கள் இந்த படம் வெளியான பிறகு நான் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக பாட்னாவுக்கு சென்று அவருடைய மனைவி, ஏனென்றால் அவர் காலம் தவறிவிட்டார், அவருடைய மனைவியிடம் நான் சொன்னேன், இந்த கதை, இந்த படம் உண்மை என்று சொன்னால் உங்கள் கணவருடைய கொடுத்த தீர்ப்பு, நீதிபதிகள் தீர்ப்பு தான் பெரும்பான்மையான நீதியை நிலைநாட்டுகிறது. அப்படிப்பட்ட நீதிபதிகள் நமக்கு மேலும் வேண்டும் என்பதுதான் உண்மையை ஒழிய இதில் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதோ சாதித்து விட்டதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு நீதிபதி சரியான தீர்ப்பு இல்லை என்றால் இந்த பார்வதிகள் எல்லாம் என்றைக்கோ தள்ளப்பட்டு இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
Titans of Tamil Nadu. Title sponsor MCR Pure Cotton Club Formal and Casual Shirts. Supported by Namma Family Group கனவுகள் நிறைவேறும் இடம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by Sunland பிசுபிசு இல்லாத Sunland Refined Sunflower Oil. ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. Associate sponsor டார்லிங் AC திருவிழா இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் AC. Food sponsor சேலம் ஆரா பிரியாணி. Sweet and snacks partner ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி. Refreshment partner மெரிபா Life in Every Drop. Hospitality partner Ramada by Vindham Chennai Egmore. Travel partner Tamil Taxi Services Yes Cars Chennai.